முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, பல துரோகங்களும் பிரச்சனைகளையும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று கவலை கொள்கின்றாயா? கவலைப்படாதே, அனைத்தும் கூடிய விரைவில் சரியாகிவிடும். உன்னுடைய உடல், மனம், பணம் ரீதியான உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் அப்பா நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன். நான் உன்னிடம் கூறுவது ஒன்று மட்டும்தான், யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, உண்மையாக பழகு. உண்மை, நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் சென்ற பின்தான் அதன் பயன் கிடைக்கும். அவர்கள் என்னிடம் நடித்துவிட்டு சென்றார்கள், பின்பு நான் மட்டும் ஏன் உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் கருதாதே. அவர்கள் நடிப்பது இன்று அவர்கள் வெற்றி பெற்றதாக வேண்டுமானாலும் அவர்கள் நினைக்கலாம். ஆனால் அதை நாளை நினைத்து பார்ப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு உன்னுடைய அருமை என்னவென்று புரியும். தேடி அலைந்து கொண்டே இரு. உனக்கு வேண்டியது கிடைக்கும் வரை அலைந்து கொண்டே இரு. அது உன் அருகில் இருந்தால் அதிர்ஷ்டம், தூரத்தில் இருந்தால் நம்பிக்கை. கிடைக்காமல் போனாலோ அனுபவம். அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை. நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டாய். அதில் ஏமாற்றங்களும் துரோகங்களும் மட்டுமே நிறைந்திருந்தது. ஆனால் இனி வரும் காலங்களில் அவ்வாறு இல்லாமல் நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க போகின்றாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் அத்தனை ஆபத்துகளில் இருந்தும் நான் காப்பாற்றுவேன். நீ கவலை கொள்ளாமல் என்னை முழுமையாக நம்பி என்னிடம் பிரார்த்தனை மட்டும் செய். உன்னை காப்பது என்னுடைய கடமை. நீ வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் அமைதியாக இருப்பது மட்டுமே. எந்த சூழ்நிலையிலும் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் வெற்றி உன் வசம்தான். அமைதி என்பது ஒரு கலை. அந்த கலையை நீ வளர்த்து கொண்டால் இந்த உலகத்தில் உன்னை ஜெயிக்க வேறு எவரும் இல்லை. புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு வேலை இல்லை. அடுத்தவர் ஆலோசனையும் தேவையில்லை. நீயா நானா என்கின்ற போட்டியும் தேவையில்லை. பிரிவிற்கும் இடமில்லை. புரிதலில்தான் அன்பு அழகாய் மலர்கின்றது. நீ உன்னுடைய குடும்பத்தை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மிக பெரிய சொத்தே உன்னுடைய குடும்பம்தான். நீ அவர்களை காக்க வேண்டும். அப்பா நான் உனக்கு துணையாக இருப்பேன். மற்ற பிரச்சனைகளை மனதில் ஏற்றுக்கொண்டு அவர்களை நீ உதாசீனம் செய்யாதே. உங்களை காப்பது என்னுடைய கடமை. என்னுடைய கடமையிலிருந்து நான் நிச்சயம் மீள மாட்டேன். உங்களை நன்றாக பாதுகாத்து நல்ல இடத்தில் அமர வைப்பேன். உங்களுடைய உற்றார்களும் உறவினர்களும் உங்களை இகழ்ந்த போதிலும் அப்பா எனக்காக இருக்கின்றார், ஓ முருகா என்று சொல்லிக்கொண்டே காலத்தை கழித்தீர்கள். அப்படி இருக்கையில் நான் உங்களை கைவிட்டு விடுவேனா? அவ்வாறு இல்லை. உங்களை இகழ்ந்தவர்கள் மத்தியில் நீ சந்தோஷமாக வாழும்படியான வாழ்க்கையை நான் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் கொடுக்க போகின்றேன். காலம் போடும் கடக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நீ நல்லதையே நினை, நல்லதையே செய். மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.